திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அண்மையில ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல்முறையீடு மனுவும் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கு. இந்த நிலையில தொடர்ந்து சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளையே வழங்கிட்டு வர்றதா சொல்லி நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும்னு திமுக உட்பட 100க்கும் அதிகமான இண்டி கூட்டணி எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை நேரடியா சந்திச்சு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான நோட்டீஸை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல நீதிபதி ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யலாமா, அப்படி செய்யறதுக்கான நடைமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்திருக்க நிலையில அதுக்கான விரிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க போறோம். உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி ஒருத்தரை பதவி நீக்கம் செய்யறது அவ்வளவு எளிதான நடைமுறை இல்லை. நீதிபதிகளுக்கு எதிரான விசாரணை நடத்துறதுக்கான சட்டத்தின் அடிப்படையில மக்களவையோட 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது மாநிலங்களவையோட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நீதிபதி ஒருத்தரை நீக்குவதற்கான நடைமுறையை முன்மொழிஞ்சா மக்களவையோட சபாநாயகரோ அல்லது மாநிலங்களவையோட அவைத்தலைவரோ அதனை ஏத்துக்குவாங்க. அப்படியான அந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல இந்த இடத்துல தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அப்படியான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், அதாவது அந்த முன்மொழிவை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம நிராகரிக்கிறதுக்கான அதிகாரமும் அந்தந்த அவை தலைவர்களுக்கு தான் இருக்கு. ஒருவேளை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட குழு இந்த புகார் தொடர்பாக விசாரித்து அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. நீதிபதி மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைங்கிறத அந்த குழு ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த வழக்கு அங்கேயே முடிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட நீதிபதி மேல தவறு இருக்குன்னு விசாரணை குழு சொன்னாங்கன்னா அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா நாடாளுமன்றத்தோட 2 அவையிலையுமே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பும் நடத்தப்படும். நீதிபதியை நீக்கிறதுக்கான முன்மொழிவு நாடாளுமன்றத்தோட 2 அவையிலையும் பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்துல தான் அது தொடர்பான பரிந்துரை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுக்கப்புறமா குறிப்பிட்ட நீதிபதியை நீக்கிறதுக்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் அவருடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையின் மூலமா பிறப்பிப்பாரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இந்த பதவி நீக்க நடைமுறையை பின்பற்றி எந்த நீதிபதியோட பதவியும் பறிக்கப்படலாலும் கூட அதுக்கான முயற்சிகள் 6 முறை நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். 1993 வருஷத்துல நீதிபதி ராமசாமி, 2011 கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சௌமித்ரா, அண்மையில கூட புகாருக்குள்ளான டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் சர்மா ஆகியோரையும் பதவி நீக்கம் செய்யறதுக்கான முயற்சி நடந்துச்சு. இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல ஒருபடி மேல போய் கடந்த 2018 நீதிமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்த தீபக் மிஸ்ரா மீது பதவி நீக்க நடைமுறைக்கான தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்மானம் ஆரம்ப நிலையிலேயே அப்போதைய மாநிலங்களவை தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவால முதல் கட்ட நிலையிலேயே நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்படியான அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சிருக்க நிலையில இப்போ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக இண்டி கூட்டணி எம்பிக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதவி நீக்க நோட்டீஸும் தோல்வியில தான் முடிவடைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் ஏதாவது அரசியல் பண்ணியே தீரணும்னு நினைக்கிற ஒரு சில அரசியல் கட்சிகள் கொண்டு வந்திருக்க இந்த தீர்மானத்துக்கு பின்னணியில அரசியல் அப்படிங்கிற முகாந்திரம் மட்டுமே இருக்கிறத சட்ட வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் உறுதி செய்யறாங்க. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.